Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. In this video, we are going to see example 2.3 with full detailed explanations. Let's get into the video. Example 2.3. Show that square of an odd integer is in the form of 4q plus 1 for some integer அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர், ஒரு ஆட் இன்டிஜர் அந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணும்போது அதோடைய ஃபார்ம் வந்து 4q plus 1 அப்படின்னு வரணும். இங்கே க்யூன்றது ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து கொஷினை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன அப்படின்றத நம்ம எழுதலாம். ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் நம்பர், ஃபஸ்ட்டு வந்து ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணேன்னா கன்சிடர் எக்ஸ் இஸ் அண்ட் ஆட் நம்பர். எக்ஸுன்றதை ஒரு ஆட் நம்பர்னு எடுக்கிறோம். சாரி, ஆட் இன்டிஜர் நம்பர், தட் இஸ் இன்டிஜர். ஏன்னா ஆட் இன்டிஜர் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிஜர்ஸ்னால் என்னென்னா 1 2 3 4 5 6. ஸோ இன்டிஜர்ஸ் எல்லாம் இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸு அப்படின்றது ஆட் நம்பர்னா எக்ஸுக்கு நான் டேரெக்டாக எந்த ஆட் நம்பர் வேணாலும் அதுக்கு இது கொடுக்கலாம். பட் ஆனால் எக்ஸுன்றது ஒரு ஆட் இன்டிஜர் அப்படின்னு ப்ரீஃப் பண்ணணும்னா அந்த எக்ஸை வந்து ஆட் இன்டிஜர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம ஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 இது எல்லாமே இன்டிஜர்ஸ். இந்த இன்டிஜர்ஸில் ஈவன் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈவன் இன்டிஜர்ஸ் வந்து 2 4 6 8 10 இப்படி போயிட்டுருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஆட் இன்டிஜர்ஸ் அப்படி பார்த்தோம்னா இந்த இன்டிஜர்ஸில் எது எதுலாம் ஆடு 1 3 5 7 and 9. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் இன்டிஜர்ஸ். இந்த ஆட் இன்டிஜர்ஸ் வந்து எப்படி வருதுன்னா ஈவன் இன்டிஜர்ஸ் கூட நம்ம ஒரு 1 ஆட் பண்ணும்போது ஆட் இன்டிஜர்ஸ் கிடைக்குது. அதாவது இஃப் யூ ஆர் ஆடிங் 1 to the even integers we will getting odd integers. ஸோ இப்போ ஈவன் இன்டிஜர்ஸ் கூட 1 ஆட் பண்ணும்போது 3ன்ற ஒரு ஆட் இன்டிஜர்ஸ் கிடைக்குது. ஈவன் இன்டிஜர்ஸ் 4 கூட 1 ஆட் பண்ணும்போது 5, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7 அண்ட் 8 கூட 1 ஆட் பண்ணால் 9. ஸோ இந்த ஈவன் இன்டிஜர்ஸ் கூட 1 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட் இன்டிஜர்ஸ் கிடைக்குது. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். சின்ஸ் எனி ஆட் இன்டிஜர்ஸ் is 1 more than even integer. அதாவது எந்த ஒரு ஆட் இன்டிஜரும் ஈவன் இன்டிஜரோட 1 அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1 அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈவன் இன்டிஜர்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஈவன் இன்டிஜர்ஸை 2kன்னு எடுக்கிறேன். ஏன்னா வெறும் நான் கேன்னு எடுத்த சிமிலர்லி இங்கே எக்ஸ்க்கு நம்ம எடுத்தோம். வெறும் நம்ம கேன்னு எடுக்கும்போது என்ன ஆகுனா அது எந்த நம்பராக வேணா இருக்கலாம். இப்போ 2kன்னு எடுக்கும்போது இந்த கேக்கு நான் 2 into 1 கொடுத்தா எனக்கு 2 கிடைக்கும். 2 into 2 கொடுத்தா 4 கிடைக்குது. அண்டு 2க்கு கே இருக்க இடத்துல 2 into கே இருக்க இடத்துல 3 கொடுக்கும்போது நமக்கு 6 கிடைக்குது. எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் கிடைக்குதுங்களா. அப்போ என்ன பண்ணோம்னா let us take 2k as even integer. இப்போ இந்த 2kன்றது ஈவன் இன்டிஜர், இது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் இன்டிஜர் கிடைக்குது. அதை தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிளைன் எழுதியிருக்கோம். எந்த ஒரு ஆட் இன்டிஜரும் ஈவன் இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அதாவது எந்த ஒரு ஆட் இன்டிஜரும் ஈவன் இன்டிஜர் 2k கூட 1 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் இன்டிஜராக கிடைக்குது. அப்போ இது ஓவராலாக 2kன்றது ஈவன் இன்டிஜர், இந்த ஈவன் இன்டிஜர்ஸ் கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் இன்டிஜர் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு வந்து வேல்யூ 2ன்னு கொடுக்குறோன்னா 2 2s are 4, 4 plus 1 5. ஸோ 5ன்றது ஆட் இன்டிஜர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல சிமிலர்லி நம்ம 3 கொடுக்குறோன்னா 2 3s are 6, 6 plus 1 7, 7ன்றது ஒரு ஆட் இன்டிஜர். ஸோ இங்கே வந்து நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ன்றது ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன ஆட் இன்டிஜர். ஆட் இன்டிஜரை நம்ம இங்கே என்னென்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 2k plus 1. அதாவது எந்த ஒரு ஈவன் இன்டிஜர் கூட ஒரு 1 ஆட் பண்ணால் அதான் ஆட் இன்டிஜர். அதை வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ன்றதை நான் ஆட் இன்டிஜர்னு எடுத்தேன். அந்த ஆட் இன்டிஜர் எப்படி இருக்குன்னா ஒரு ஈவன் இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். இதுதான் எக்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஷோ த ஸ்கொயர் ஆஃப் ஆட் இன்டிஜர். அப்போனா இங்கே நான் வந்து ஆட் இன்டிஜர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் பண்ணி இந்த ஸ்கொயரில் வந்து 4q plus 1 வரணும். ஆட் இன்டிஜர் வந்து ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் 4q plus 1 கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்னா
ஸ்கொயர் பண்ணணும். ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஆட் இன்டிஜர் கேட்டிருக்காங்க. அப்போனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இது 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2k + 1 த ஹோல் ஸ்கொயர்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4 அண்ட் k ஸ்கொயர் இஸ் k ப்ளஸ் 2 இன்டூ ஏவோட வேல்யூ 2k. ஸோ 2 2s are 4k இன்டூ 1. ஸோ 4k கிடைக்கும் ப்ளஸ் 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபைனா இங்கேயும் 4k இருக்குது, இங்கேயும் 4k இருக்குது, இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ காமனாக நான் என்ன பண்ணுவேன்னா 4kவை மட்டும் வெளியே எடுக்கிறோம். ஸோ 4kவை காமனாக இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து எடுக்கும்போது இந்த இடத்துல 4k போயிடுச்சுன்னா ஒரு k ப்ளஸ் இங்கே 4k போயிடுச்சுன்னா 1 இருக்குது அண்ட் தென் ப்ளஸ் 1. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இவங்க நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். இந்த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 4q + 1 அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே +1 இருக்குது. இந்த ரிமைனிங் எலிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இதுக்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த மொத்தமாக 4k + 1 4k இன்டூ k + 1ன்றதை க்யூன்னு எழுதிக்கிறோம் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூ q + 1 வேர் இங்கே க்யூவோடைய வேல்யூவை நம்ம என்ன எழுதிருக்கோம்னா k இன்ட்டு k + 1. ஸோ k இன்ட்டு k + 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா க்யூன்னு எடுக்கிறோம். k இன்ட்டு k + 1 நம்ம க்யூன்னு எடுக்கும்போது இந்த k இன்ட்டு k + 1க்கு பதிலாக க்யூ கொடுத்துரும். அந்த 4 இருக்குது. ஸோ 4q + 1 எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர் பண்ணும்போது ஆட் இன்டிஜரை ஃபார்ம் ஆஃப் 4q + 1 வந்துடுச்சு. இப்போது இங்கே க்யூன்றது k இன்ட்டு k + 1. ஸோ க்யூன்றதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ணி பார்ப்போம். k இன்ட்டு k + 1 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம் இன்டிஜர் q ஃபார் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஃபார் சம் இன்டிஜர் q அப்போனா ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கும். ஸோ 1 இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 0 நம்ம கொடுத்தோம் கேக்கு அப்படின்னா 0 இன்ட்டு 0 + 1 1 கிடைக்கும். அண்ட் தென் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கேக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 1 + 1. ஸோ 1 + 1 is 2, 2 இன்ட்டு 1 is 2. அண்ட் தென் 2kக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இன்ட்டு கேக்கு 2 போடுறோம் ப்ளஸ் 1. ஸோ 2 + 1 is 3, 3 + 2 is 6. நெக்ஸ்ட் நம்ம கேக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 இன்ட்டு 3 + 1. ஸோ 3 + 1 is 4, 4 இன்ட்டு 3 is 12. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதனா சம் இன்டீஜர்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர்னா ஆட் இன்டிஜர் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் 4q + 1. ஸ்கொயர் ஒரு ஆட் இன்டிஜர் ஸ்கொயர் பண்ணும்போது அது எந்த ஃபார்மில் இருக்கும்னா 4q + 1ன்ற ஃபார்மில் இருக்கும்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஆட் இன்டிஜரை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துனா நான் ஆட் இன்டிஜர். ஆனால் அந்த ஆட் இன்டிஜரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆட் இன்டிஜர் எப்போ கிடைக்கும்னா ஒரு ஈவன் இன்டிஜர் கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ எனி ஆட் இன்டிஜர் இஸ் 1 மோர் தென். ஆட் இன்டிஜர் வந்து ஈவன் இன்டிஜரை விட 1 அதிகமாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நான் வந்து கேன்றதை 2k அப்படின்றத ஈவன் இன்டிஜர்னு எடுத்து அந்த ஈவன் இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணுறது தான் இந்த ஆட் இன்டிஜர்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். டிஸ்கிரைப் பண்ணும்போது எக்ஸ்ன்றது ஆட் இன்டிஜர், இந்த ஆட் இன்டிஜர் ஈவன் இன்டிஜர் கூட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 2k + 1. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் கேட்டுருக்காங்க. அதனால் இந்த எக்ஸ்ன்றதை நான் ஆட் இன்டிஜராக எடுத்ததுனால எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். சேம் போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஃபைனலி 4k இன்ட்டு k + 1 வருது. இங்கே k இன்ட்டு k + 1க்கு பதிலாக க்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ க்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி we get 4q + 1. That's we have proved that.